அம்னோ இளைஞர் பிரிவு முன்னாள் தலைவர் கைரி ஜமாலுடீன் மற்றும் அம்னோ முன்னாள் உதவி தலைவர் ஹிசாமுடீன் ஹுசேன் ஆகியோர் அம்னோவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்னோ பொதுச் செயலாளர் அஸ்ராப் வஜ்ரி டுசூக்கி தெரிவித்துள்ளார். ரூமா பங்சா முன்முயற்சியின் கீழ் கட்சியின் உச்ச மன்றத்தால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் நேற்று இரவு ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். 2018 அம்னோவிலிருந்து பெர்சாத்து கட்சிக்கு சென்ற முன்னாள் கூட்டாட்சித்துறை அமைச்சர் சையத் ஹமீத் அல்பார் மற்றும் பல்வேறு நிலைகளில் உள்ள 6252 முன்னாள் உறுப்பினர்களும் மீண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளனர். 15வது பொதுத் தேர்தல் தொடர்பான ஒழுங்கு நடவடிக்கையை தொடர்ந்து கைரி கடந்த 2023 ஆண்டு ஜனவரி மாதம் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார். அதே நேரம் செம்பிராங் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஹிசாமுடீன் கட்சி ஒழுக்கத்தை மீறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்காக 2023 6 ஆண்டுகளுக்கு இடைநீக்கம் செய்யப்பட்டார். பூமிபுத்ரா சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களில் முதலீட்டை அதிகரிப்பதும் வேகப்படுத்துவதும் பூமிபுத்ரா அதிகாரமளித்தல் செயல் திட்டத்தின் வெற்றிக்கு மிக முக்கியமானது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மடானி பொருளாதார கட்டமைப்பிற்கு இணங்க இந்த செயல் திட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்கான மேலும் விரிவான மற்றும் பயனுள்ள நடவடிக்கைகளை மறு ஆய்வு செய்யும் நோக்கில் வியாழக்கிழமை பூமிபுத்ரா முதலீட்டு நிறுவனங்களுடன் நடத்திய கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய போது தாம் எடுத்துரைத்த முக்கிய முன்னுரிமைகளில் இதுவும் ஒன்று என்று அன்வார் தமது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அதிக ஆற்றல் கொண்ட நிறுவனங்கள் வேகமாக வளர்ந்து போட்டித்தன்மையுடன் நிலைத்திருக்க அவற்றுக்கான ஆதரவை வலுப்படுத்த வேண்டிய தேவையும் உள்ளது. அதே நேரத்தில் 2026 ஆண்டு முதல் 2027 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் பர்சா மலேசியாவில் 10 புதிய ஆரம்ப பொது பங்குகளை வெளியிடும் இலக்கை அடைவது உட்பட மேலும் பல பூமிபுத்ரா நிறுவனங்கள் முன்னேறுவதை தாங்கள் காண விரும்புவதாக அன்வார் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சி உச்சவரம்பை உயர்த்துவதற்கும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கும் குறிப்பாக நிர்வாகத்தில் சீர்திருத்தங்களை முன்னெடுப்பதற்குமான முயற்சிகளை மடானி பொருளாதாரம் கோடிட்டு காட்டுவதாக அன்வார் தெரிவித்தார். வளர்ச்சி மேலும் அர்த்தம் உள்ளதாகவும் நீடித்ததாகவும் பரவலாக பகிரப்படுவதாகவும் இருப்பதை உறுதி செய்ய தனியார் துறை பங்கேற்பும் தொழில் முனைவும் அவசியம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். வெறும் சொல்லாடல்களை காட்டிலும் உறுதியான செயலாக்கத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டும் என்றும் தற்போதைய கோரிக்கைகள் மற்றும் மக்களின் தேவைகளுக்கு ஏற்ப கொள்கைகள் செயலாக மாற்றப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். அதன்படி பிரதமர் அலுவலகம் நிதி அமைச்சுடன் இணைந்து முக்கிய முன்னெடுப்புகளை அடையாளம் காணவும் காலாண்டு முன்னேற்ற அறிக்கைகளை சமர்ப்பிக்கவும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் தொடர்ந்து கண்காணிக்கும் என்று அன்வார் கூறினார். மத்திய கிழக்கு மோதலால் வெளிநாட்டு கல்வி பாதிக்கப்பட்ட மலேசிய மாணவர்களை சூழ்நிலை தேவைப்பட்டால் உள்ளூர் பல்கலைக்கழகங்களில் சேர்க்க அரசாங்கம் தயாராக உள்ளது என்று உயர்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. சம்பந்தப்பட்ட நாடுகளில் தங்கள் படிப்பை தொடர்வதற்கு அண்மையில் வாய்ப்பு பெற்றவர்களும் இதில் அடங்குவர் என்று உயர்கல்வி அமைச்சர் ஜம்ரி அப்துல் காதிர் தெரிவித்துள்ளார். அவர்களின் தேர்வு முடிவுகள், பாடப்பிரிவுகள் மற்றும் கல்வி பின்னணிக்கு ஏற்ப அவர்கள் இங்கேயே தங்கள் படிப்பை தொடர இடம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். மாணவர்கள் அனைத்தையும் மீண்டும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் தங்கள் படிப்பை தொடர மலேசிய தகுதி முகமையின் வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் மாற்றத்தக்க வரவுகளை கொண்ட பாடப்பிரிவுகளை பரிசீலிக்கும் என்று நேற்று மலாக்காவில் உள்ள மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் அவர் இதனை தெரிவித்தார். ஈராக் மோதலின் போது கூட மலேசியா இதற்கு முன்பும் மாணவர்களை திரும்ப அழைத்து வந்து உள்ளூர் பல்கலைக்கழகங்களில் சேர்த்துள்ளது என்று அவர் நினைவூற்றினார். பாதிக்கப்பட்ட நாடுகளில் உள்ள பல்கலைக்கழகங்கள் வழக்கம் போல் செயல்பட்டு வருவதாகவும் மேலும் நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பு தமது அமைச்சு மாணவர்கள் மற்றும் நிறுவனங்களிடமிருந்து கருத்துக்களை எதிர்பார்க்கும் என்றும் அவர் கூறினார். கடந்த வாரம் தனது நண்பரின் 9 மாத குழந்தையை கொலை செய்ததாக ஒரு தொழிற்சாலை மேற்பார்வையாளர் மீது நேற்று கிள்ளான் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. மஜிஸ்ட்ரேட் ஏ காத்தியாயினி முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது 37 வயது ஷாரில் நஸ்ருல் ருஸ்லீம் புரிதலுடன் தலையசைத்தார். கொலை வழக்குகள் உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்குள் வருவதால் எந்த ஒரு வாக்கு மூலமும் பதிவு செய்யப்படவில்லை. கடந்த ஏப்ரல் 6 பிற்பகல் 3:30 மணிக்கு கிள்ளான் தமான் பாயு படானாவில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் தனது நண்பரின் 9 மாத குழந்தையான முகமது அஷ்யாவை கொலை செய்ததாக ஷாரில் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தண்டனை சட்டத்தின் பிரிவு 302 கீழ் உள்ள இந்த குற்றச்சாட்டுக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டால் மரண தண்டனை அல்லது 30 முதல் 40 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் குறைந்தபட்சம் 12 பிரம்படிகள் விதிக்கப்படலாம். தடயவியல் அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக இந்த வழக்கு ஜூலை 6 விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது.
நேற்று அதிகாலை கொலமுடா கடற்கரையில் தரையிறங்கிய ஃபைபர் கிளாஸ் படகு மூலம் சட்டவிரோதமாக நாட்டிற்குள் நுழைய முயன்ற 25 மியான்மர் நாட்டினரை மலேசிய கடல்சார் அமலாக்க முகமையான MMEA கைது செய்துள்ளது. கொலம்டாவை நோக்கி சந்தேகத்திற்கு இடமான முறையில் அதிவேகமாக வந்த ஒரு படகு குறித்து அதிகாலை 3:30 மணிக்கு அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்ததாகவும் உடனடியாக அப்பகுதிக்கு ஒரு ரோந்து படகு அனுப்பப்பட்டதாகவும் பினாங்கு MMEA இயக்குநர் சூஃபி ரம்லி தெரிவித்தார். ரோந்து படகு அந்த ஃபைபர் கிளாஸ் படகை துரத்தியது. மியான்மர் நாட்டினரை கடற்கரையில் இறக்கிவிட்ட பிறகு அந்த படகு தப்பியது என்று அவர் ஒரு அறிக்கையில் கூறினார். 12 முதல் 42 வயதுக்கு உட்பட்ட மியான்மர் நாட்டினர் அவர்களை உள்நாட்டிற்கு அழைத்துச் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒரு லாரியை நோக்கி சென்று கொண்டிருந்ததாக நம்பப்படுவதாக சூஃபி கூறினார். சரியான ஆவணங்கள் இல்லாததற்காக 1969, 63 குடிநுழைவு சட்டத்தின் பிரிவு 6(1)(c) கீழும் சட்டவிரோத வழிகள் மூலம் நாட்டிற்குள் நுழைவது அல்லது வெளியேறுவதற்காக பிரிவு 5(2) கீழும் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். சட்டவிரோத தெரு பந்தயங்களை ஒடுக்கும் நடவடிக்கையின் போது தப்பி ஓடிய 6 மோட்டார் சைக்கிள்கள் மோதிக்கொண்டதில் ஒரு மோட்டார் சைக்கிள் எரிந்து போனதுடன் 6 ஓட்டுநர்கள் காயமுற்றனர். கோலானருசில் உள்ள கம்போங் தபாக் போக்குவரத்து விளக்குகளுக்கு அருகில் ஜலான் தொங்கு மிசான் சாலையில் இந்த சம்பவம் நிகழ்ந்தது. இதில் 16 முதல் 21 வயதுக்கு உட்பட்டவர்கள் சம்பந்தப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வியாழக்கிழமை இரவு 10 மணி முதல் வெள்ளிக்கிழமை காலை 8 மணி வரை சாலை போக்குவரத்து துறையான RTDயுடன் இணைந்து நடத்தப்பட்ட 10 மணி நேர கூட்டு நடவடிக்கையின் போது இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக கொலத்திரங்கானு மாவட்ட காவல்துறை தலைவர் அஸ்லி முகமது நூர் தெரிவித்தார். இந்நடவடிக்கையின் போது 46 மோட்டார் சைக்கிள்கள் சோதனைக்காக நிறுத்தப்பட்டு பல்வேறு குற்றங்களுக்காக 228 சம்மன்கள் வழங்கப்பட்டன. சம்பவத்தில் ஈடுபட்ட அனைத்து மோட்டார் சைக்கிள்களும் பிரிவு 64 கீழ் மேலதிக நடவடிக்கைக்காக மாவட்ட காவல் தலைமையகத்தின் போக்குவரத்து அமலாக்க பிரிவுக்குள் கொண்டு செல்லப்பட்டன. அதே நடவடிக்கையில் 280 குற்ற அறிவிப்புகள் வழங்கப்பட்டதுடன் 102 மோட்டார் சைக்கிள்களையும் பறிமுதல் செய்ததாக அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.